உங்கள் ஏஎஸ் மனோகரன் பேர் மகேந்திரன். மகேந்திரனா சொல்லுங்கள். அப்படி நீங்களே உங்கள் பேர் சொல்லுங்கள். ஏஎஸ் மகேந்திரன், மூர்த்திக்குப்பம். மூர்த்திக்குப்பம். அது மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில் கன்னிக்கோயிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டையை வந்து சரி பண்ணணும். அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க கட்டையை. அப்படியே அந்த வருங்க இந்த கட்டையை வந்து இந்த வருங்க இந்த உதட்டெலாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க. வலதலை பக்கம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க. அப்படியே திருப்புங்க. இந்த வருங்க இந்த தொப்பி பக்கம்லாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும். இவங்க வந்து ஏஎஸ் மகேந்திரன் மூர்த்திக்குப்பத்தில் தான் வந்தாங்க. இப்போ இந்த கட்டையை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வீடியோவை காமிக்கிறாங்க. உள்ளாரெலாம் பாருங்கள், உள்ளாரெலாம் ஃபினிஷிங் பண்ணணும். வெயிட்டு கம்மி பண்ணணும். வெயிட்லாம் கம்மி பண்ணிட்டு மேல் ஃபினிஷிங்லாம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மகேந்திரன் அவர் கட்ட பாருங்கள். மூர்த்திக்குப்பத்துலேருந்து இதை நிறைய பாருங்கள். இந்த வாவட்டம் வந்து சுத்தம் பண்ணணும். கோட்டம் இருக்குது. வாட்டத்தை சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணணும். இவர் தான் மகேந்திரன், கன்னிக்கோயிலேருந்து வந்திருக்காரு மூர்த்திக்குப்பம். இந்த கட்டையை 2 வாவட்டமும் சரி பண்ணிவிட்டு மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில். மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் நாங்கள் வந்து வந்தார் பாருங்கள். இதனுடைய வெயிட்டு பார்த்திங்கன்னா 7 கிலோ 755 கிராம் இருக்குது. இப்போ வந்து இந்த கட்டையில் வந்து மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு வெயிட்டு கம்மி பண்ணணும். இல்லை 1 கிலோ கம்மி பண்ண போதுங்களா? இது 5 கிலோ வைங்க. 5 கிலோ வேணுமா? வைங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் மகேந்திரன் மூர்த்திக்குப்பம். இப்போ ஒரு கட்டை தான் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அது ஒரு உதரெலாம் எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இந்த மொத்தத்தெல்லாம் குறைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சொல்லிட்டு பாருங்க. மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில். ஏழு கிலோ 755 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து 5.5 கிலோ ஆக்கணும். ஆக்கிட்டு காமிக்கிறாங்க. மகேந்திரன் கட்ட பாருங்கள், மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் தொப்பி ஓதரெலாம் இவ்வளோ இதாக கரெக்டாக பண்ணி வச்சு பாருங்கள். மொத்தமாக இருந்ததெல்லாம் வலதில் வாட்டலாம் பண்ணியாச்சு. மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில் இவங்க கட்டை தான் பண்ணது. ஒரு கட்டை தான் இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாலிஷ் போட்டு காமிக்கிறேன். உதடு எவ்வளோ மொத்தமாக இருந்ததெல்லாம் பாருங்கள். க்ளீனாக பண்ணியாச்சு. இது தொப்பி, இது வளர்ந்தலை எல்லாம் நீட்டாக பண்ணியாச்சு. இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு மேலே பாலிஷ் போட்டு காமிக்கிறோம். ஒரு கட்டை பாருங்கள். இந்த பாருங்கள் தொப்பி ஆட்டம் எப்படி இருந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள். தொப்பி பக்கம் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வளர்ந்தல பக்கம் ஃபினிஷிங் பண்ணணும். தொப்பி ஆட்டம் எப்படி இருக்கு பாருங்கள். எவ்வளோ மொத்தமாக இருந்தது இப்போ நார்மல் கொண்டு வந்தாச்சு. அது மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில். மகேந்திரன் கன்னிக்கோயில் முள்ளோடை மூர்த்திக்குப்பம். கட்ட பாருங்கள். உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வலதில் வாட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில். உள் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. மேல் ஃபினிஷிங் வலதில் வாட்டம் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம். மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில் பாருங்கள். கட்டை பாருங்கள். தொப்பி ஆட்டம் வலதில் வாட்டெலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கட்டை பாருங்கள் மேல் ஃபினிஷிங் பண்ண போகுது. இப்போ பாலிஷ் போட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ முன்ன வந்து மொத்தமாக இருக்கும் கட்டை. இப்போ வந்து நார்மலாக ஆக்கியாச்சு. நார்மலாக கண்ணு போட்டு தட்டும் ரோபோவும் போட்டுக்கலாம். மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் இவங்க தான் மகேந்திரன். இவங்க கட்டை தான் இப்போ ரெடி பண்ணது. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கட்டை பாருங்கள். மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் ஐஸ் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. மகேந்திரன் அவர் கட்ட பாருங்கள். பாலிஷ் போட்டாச்சு. அவர் கட்ட பாருங்கள். மகேந்திரன் கட்ட மூர்த்திக்குப்பத்தில் வந்து கன்னிக்கோயில் பாருங்கள். பாலிஷ் போட்டு எவ்வளோ நீட்டாக பண்ணியாச்சுன்னு அப்புறமா பண்ணியாச்சு. உதம் மகேந்திரன். இப்போ அவர்கிட்ட கொடுப்போம், பேசுவார். உங்களுக்கு இதேமாதிரி கட்டை சரி பண்ணணும், புது கட்டை வேணால் வாங்க. பண்ருட்டியில் அதனால் அச்சாரி. மகேந்திரன் மூர்த்திக்குப்பம் கன்னிக்கோயில். அவர் கட்ட பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவர்கிட்ட கைட்டி கொடுப்போம், பேசுவார். ஒரு மகேந்திரன்றவர் மூர்த்திக்குப்பத்துலேருந்து கன்னிக்கோயிலேருந்து வந்தார் இந்த கட்டையை சரி பண்ண.
இந்த வாகட்டத்தை பாருங்கள், வளர்ந்தல வாகட்டத்தை கட்டுங்க. இந்த வளர்ந்தல வாகட்டெலாம் மொத்தமாக இருந்தது, கோட்டை இருந்தது, அதெல்லாம் எடுத்தாச்சு. தொப்பி வாட்டம் அதுமாதிரி கோட்டை இருந்தது, எடுத்தாச்சு. இப்போ அவங்கக்கிட்ட கொடுப்போம், பேசுவாங்க. அவங்க தான் மகேந்திரன், மூர்த்தி குப்பம். சொல்லுங்கள், எப்படி இப்போ கட்டை எப்படி இருக்கு? கட்டை நல்லா இருக்குது, நல்லா வேலை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல, இன்னொரு கட்டை இருக்குது, கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து இதேமாரி உங்களுக்கு சரி பண்ணால் சொல்லுங்கள், சரி பண்ணிக்கலாம். புது கட்டை வேணாலும் வாங்கிக்கலாம். தவுள் ஜாமான் அனைத்தும் கிடைக்கும். பண்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி.